சரி நாங்கள் மக்களே அப்புறம் சும்மா பிஸ்னஸ் வந்து ஜொலிக்குது. அதான் நீங்களும் சொல்லுங்கள், என்ன என்ன செஞ்ச நீங்கள் சீக்ரெட் என்ன? மெலிஞ்சதான் சீக்கிரம். ஆ கண்ண பேர் கேட்கணும், என்ன சிரிக்கு தான் காட்டுறீங்க சொல்கிறீங்க இல்லையா? அதெல்லாம் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து டயட்டு குடிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து கண்டதும் சாப்பிட்டுட்டு போயிட்டு வாங்க. அப்பாட சொந்தக்காரர் வந்து டயட் ட்ரெயினிங் போயிடும். சோஃபிரை சார்ந்து அம்மா வந்து டயட் பண்ணினான். பிறகு வந்து பார்க்க சொல்லினா மக்கா உங்களுக்கு காரை நிப்பாட்டுங்க. நான் ஆல்ரெடி நிப்பாட்டிட்டேன். சரியோ, நிப்பாட்டிட்டு சும்மா இருக்காமல் அதுக்கேற்ற மாதிரி அந்த சத்தான இதுகள் வந்து குடிச்சு கொண்டிருக்கிறார். ஸோ என்ன விரும்புகிற ஆட்களுக்கு வந்து நான் சொல்லுவேன். அதான் இவனும் இந்த இது வந்து இது வடிவா தெரியல. இந்த இந்த அந்த க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க, இந்த வெள்ளையா இருக்கு, அந்த போகல் மாதிரி இருக்கு இருக்கிறேன். இது தெரியுது, இந்த வேற பேக்ரவுண்ட் தேவை. என்ன க்ரீம்? ஆஹா, என்ன மாதிரி வர்றீங்க சொல்லுங்க. நீ வெள்ளைன்னு சொல்லுவாங்க. நான் நேச்சுரல், எனக்கு அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து பூஜி தலையை எண்ணெயை வச்சுட்டு நேச்சுரல் தான். பரவாயில்லை. மெலிஞ்சதுக்கு ஆட்கள் சொல்லியிருக்கீங்கன்னா கூட மெலிஞ்சிட்டீங்க. அதுதான் ஒரே தான் குண்டா இருக்கக்கூடாது. மெலிவா இருக்கல ஒரு ஆக்டிவாக இருக்குது. ஸோ என்ன பின்னால் நின்று நீர் என்ன ஆட்டுறது அவள் இப்படி இப்படி செய்து காட்டுறாடா எனக்கு. இந்த ஃப்ரெண்டு தான். ஸோ உங்களுக்கு வந்து என்ன டயட் பண்ணிட்டு என்ன அதுக்கு கண்ணூர் ஆல்ரெடி வருது, இன்னும் போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து பாதாமில் செய்த பவுடர் இருக்குது, அதை வந்து நீங்கள் கரைச்சி குடிச்சிங்கன்னா உங்களோட முகம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஒடுங்கி கொண்டு போனால் மெல்லிசா இருக்கிறார்கள். அது குடிச்சிங்கன்னா கொஞ்சம் முழு வரும். அதுக்கு பிறகு அந்த இருங்கு இல்லாதவர்கள் இதில் செய்த சாப்பாடுகள் காலமாக சில ஆட்கள் வந்து டயட்டை குடிச்சிட்டு கும்பால சோறை போட்டுட்டு இறைச்சி கறியை காய்ச்சிட்டு போட்டு மொத்துவினோம். அப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாது. பிறகு மத்தியானம் இரவு 6 மணிக்கு பிறகு நீங்கள் சாப்பிடவே கூடாது. உங்களுக்கு டயட் தேவையா இதுகளை முதல் செய்யுங்க. 6, 8 மணி 9 மணிக்கு மட்டும் டிவி பார்த்துட்டு அதுக்கு பிறகு 11 மணிக்கு ஃபுட்டையை வச்சு பசிக்கிறது மீன் குழம்போட எடுத்து அடிச்சுங்கன்னா அது சரி வராது. ஸோ நான் சொல்கிறது நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அது சரி வராது. ஆனால் தமிழாக்கள் அப்படி தான் செய்வீங்க. கொழும்பு பொரியல், கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் பொரியல், குட்டு பொரியல் எல்லாரும் 25 இடியப்பத்தை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அனுப்பினோம். ஸோ இடியப்பம் ஓகே லைட்டான சாப்பாடு இரவுக்கு. ஆனால் வந்து புட்டு அது இது வந்து சாப்பாடு இப்போ வந்து ஒரு கஞ்சி மாதிரி நீங்கள் காய்ச்சி குடிப்பீங்கன்னு சொன்னால் அந்த கஞ்சி வந்து உங்களுக்கு லைட்டாக இருக்கும். உங்களோட உடம்பில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளை அகற்றும். இது நான் வந்து இப்போ வந்து எல்லாம் மெலிஞ்சிட்டு சொல்கிறீங்க, தேவையில்லாத கொழுப்பை அகற்றிட்டு நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் விளங்குறேன். ரொம்ப ஜாலஸ். ஸோ இப்பொழுது வந்து நான் என்ன குடிக்கிறேன்னு காட்ட போகிறேன். கொண்டு வா அவசடி மக்களை இவருக்கு சொல்ல தெரியாது. என்ன அது? இது வந்து கருப்பு கவனி கஞ்சி கேள்விப்பட்டிருக்கிறியா நீ? இல்ல. இது வந்துடா அந்த காலத்து ஆட்கள் வந்து பழைய காலத்து ஆட்கள் வந்து இந்த கருப்பு இது வந்து குடிச்சா லோங் கனகாலம் இருந்தது. எங்க ஒளிச்சு என்ன தெரியுது? என்ன தெரியல. ஸோ இது வந்து நீங்க டயட்டு இதை செஞ்சுட்டு சோறை போட்டு காட்டணும் மக்களுக்கு. ஓகே, இந்த மூஞ்சியை கிட்ட இருக்காது. இது வந்து டயட் பவுடர். இதை குடிச்சிட்டு சோறு அதுகளை கண்டதையும் சாப்பிடாம சத்தா சாப்பிடுங்க. ஓகே, இது வந்து ஏபிசி மீல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பிள், பீட்ரூட்டு, எல்லாமே இதில் போட்டிருக்கு. நட்ஸுகள் எல்லாமே இருக்குது. இது வந்து நீங்கள் காலமைக்கு கஞ்சி மாதிரி சும்மா பாலில் குடிக்கலாம், இல்லாட்டி சுடுதண்ணியில் ஏதோ ஒன்று பால் இல்லைன்னா சுடுதண்ணியில் கரைச்சி குடியுங்க. அதுக்கப்புறம் இது வந்து கருப்பு கவனி கஞ்சி குடிச்சிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு செய்யலைன்னா குடிச்சிட்டு சொல்லுங்கள். சும்மா டயட் பண்ணிட்டு சோத்தை போட்டு இருக்கிறாங்களுக்கு இல்லை. ஜிம்முக்கு போகணும், எக்ஸசைஸ் செய்யணும், யோகா செய்யணும். அட்லீஸ்ட் ஒன்றுமே செய்யாட்டியும் ஒரு 1/2 மணி நேரம் நடந்துட்டு இதை குடியுங்க. சரியா? இது வந்து நல்ல கஞ்சி. இது வந்து நீங்கள் காலமே குடிக்கலாம், இரவும் குடிக்கலாம். குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா உங்களுக்கு பசிக்காது. ஃபுல்லாக மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இது வந்து கொள்ளு தோசை. கொள்ளு தெரியும் தானே, குதிரைக்கு கொடுக்குறோம். நீ குடிக்கலாம் பிரசா.
தூர மாதிரி சும்மாவே ஓடிக்கொண்டு தான் திரிகிற தூர மாதிரி இன்னும் ஓடுவேன் என்ன நீ ஓ அப்ப இதை வந்து நீங்க வந்து சும்மா தண்ணியில கரைச்சிட்டு சுட்டு சாப்பிடலாம் இரவுல சாப்பிடலாம் காலமையிலும் சாப்பிடலாம் இல்ல பிகாஸ் அது அதுக்கு தான் இது நீங்க தான் குடிக்கணும் பிகாஸ் உங்களோட சைனீஸ் ஹாரோஸ்கோப் நீங்க வந்து குதிரை நான் குதிரையா கறி என்றாலே குதிரை தான் அப்ப நான் இதை கரைச்சி குடிக்கு தோசை மாதிரி சுட்டுறேன்னா வீட்டுல உங்களுக்கு இது காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து இப்ப டயட் பண்ணினாக்களோ அல்லாட்டி இப்ப எனக்கு எல்லாம் இது நல்ல மேடம் பாதாம் ட்ரிங்க் பாலில் கரைச்சிட்டு குங்குமப்பூவை கொஞ்சம் தூவிட்டு குடிச்சிங்கன்னா முழு 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 முழுண்டு வருவீங்க சரியா இது எதுக்கு இது வந்து மெல்லிசா இருக்கிறார்கள் இல்லாட்டி உடம்பு கொஞ்சம் வீக்கா இருக்கு உங்களுக்கு புரோட்டீன் எல்லா சத்தும் இதுல இருக்கு பாதாம் உங்களுக்கு தெரியுமோ இது வெயிட் லாஸ்க்கு இல்ல இது ஹெல்ப் பண்ணும் கெயின் பண்ண இது வந்து வெயிட் குறைக்காது இது ஆனா வந்து உங்களுக்கு வந்து உடம்பு ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு தான் இது பாதாம் ட்ரிங்க் ஓகே பாலில் கரைச்சி இதை ஒரு 2 ஸ்பூனை போட்டு குடிச்சிங்கன்னா சொல்லி வேலை இல்லை ஓகே மற்றது வந்து ஓகே இது இவ்வளவும் இப்போ வந்திருக்குது ஏனென்றா டயட் பண்ணுறாக்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் ஆல்வேஸ் வந்து இது ஒர்க் பண்ணதில்லை அப்படி இப்படின்னா சோத்தை போட்டு சாப்பிட்டா ஒர்க் பண்ணாது குளிச்சடிச்சா ஒர்க் பண்ணாது மற்றது இந்த இவ்வளோ வந்து இப்போ வந்து சேல் போகுது 250 ஐட்டம் வந்து $100 போகுது 50% ஆஃப் இது வந்து $25 இது வேண்டினா இது $25 இந்த சைன் பண்ணுற இது ஸோ எல்லாம் நல்ல விலையில் போய் கொண்டிருக்கு மக்களே வந்து வாங்குங்க நான் வண்டி யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஸோ இன்றைக்கு வந்த நான் இதால் இப்போ சரி இந்த மீல் ஒருக்கா சொல்லுவோம் எல்லாம் அவ்வளோ ஹெல்த்தியானது நீ எதாவது சொல்ல போறியா நான் ஒன்றும் சொல்லலை ஒரு ஆனியன் புரிஞ்சு அந்த பெரி ஓகே இப்போ தெரியும் தானே இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாம் வந்து மரக்கறிகள் நட்ஸுகள் எல்லாம் போட்டது உங்களுக்கு இது ஒர்க் பண்ணலைன்னா நீங்கள் அதுக்கு பிறகு சொல்லுங்க வேறு இது சொல்ல என்ன போட்டு வாசி கண் தெரியுதா சரியா ஸோ மக்களே வந்து வேணுங்க பிகாஸ் கறிந்து போவோம் இப்போ வெயிட் லூஸ் பவுடர் முடிஞ்சிட்டு இப்போ வந்து விடாது நான் இன்றைக்கு சும்மா வெளிப்படா வந்துட்டு என்ன செய்கிறது பரவாயில்லை அம்மா ஒரே வடிவு தானே அதாவது பரவாயில்லை என்ன சொல்ல வந்தேன் நான்டா அக்கா சொன்னவே அக்கா நீங்கள் வந்து வயசு போயிட்டு வயசு போன மாதிரி தானே இருக்கும் இந்த வயசில் நான் இப்படி இருக்கிறது ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் இங்கிலீஷ் தமிழ்ல சொல்லுங்க அப்பதான் எனக்கு தெரியும் நான் என்ன நினைச்சேன் எனக்கு பெருமையா இருக்கு இந்த வயசுல நான் இப்படி என் உடம்ப வந்து வச்சுட்டு நான் ஒரு குடும்பத்தையே நான் தூக்கி பாதுகாத்து பாக்குறேன்னு ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் நான் இந்த செல்ஃபை வந்து நான் இப்படி எல்லாம் செய்யறதாலதான் நான் வந்து இந்த கை தட்டின அண்ணீர் நிப்பாடு கை தட்டுறான் ஒரு வேலை செய்ய தெரியாம வேலையை விட்டுட்டு வந்துட்டு கும்பிடுறாள ஸோ உங்களை நீங்களே வந்து லவ் பண்ணுங்க முதல்ல உங்களை வந்து உங்களுக்கு பிடிக்கணும் மற்றவே என்ன சொல்லின பண்ணுறதை பற்றி இந்த கதையில கேட்டு அந்த கதையில போட்டுட்டு போய்க்கணும் நல்லதை மட்டும் படுங்க சில ஆக்களை எந்த வயசு ஏதோ கேட்ட மாதிரி 78 60 உங்களோட வயசு ஒருத்தரையும் நான் கேட்க சரியா அது நானும் எந்த மகனும் நாங்களும் சும்மா பண்ணுக்கு செஞ்சணும் வேணடா அம்மாவுக்கு வயசு ஒரு நம்பர் தான் ஜஸ்ட் ஒரு நம்பர் சரியோ நீங்க எப்படி இருக்கிறீங்க எப்படி வாழ்றீங்க எப்படி மற்றவைக்கு ஒண்ணுமே உத்தரம் கொடுக்காம இருக்கிறீங்கன்றதுதான் முக்கியம் அதான் லைக் பார்க்க லைக் சொல்லலாது நீங்க 60 என்று சொல்லலாது திரும்பிச்சு வாங்காத கிட்ட வந்துட்டீங்கடா என்ன செய்யறது எங்கட அண்ணாக்கு தாடா 60 இப்ப அதெல்லாம் போட்டு கொடுக்காருங்க அது போட்டு கொடுப்பார் அவரையும் போட்டு கொடுப்பார் அதுக்கப்புறம் ஒரு ஆக்கள் இருந்தவே 18+ அப்படியே ஒரு ஆக்களை சந்தோஷப்படுத்துங்க பொய் சொன்னாலும் ஒரு ஆக்கள் சந்தோஷப்படணும்னா அந்த பொய்யை கண்டினியூ பண்ணுவோம் அதான் ஸோ மக்களே ஓகே எல்லாம் நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க கேட்டு ஆக்களுக்கு சொல்லிட்டு இதுதான் டயட்டு இப்போ வந்து நான் ஸ்டோப் பண்ணிவிட்டு நான் ஹெல்த்தியான சாப்பாடுகள் ஜூஸுகள் பழங்கள் அடித்து குடிக்கிறது பீட்ரூட்டு கேரட்டு அது ஃப்ரீயாக கிடைக்கிறது அதே குடிக்கிறது அப்போ பாலெல்லாம் போட்டு அடித்து குடிக்கலாம் அப்படிங்க சோறு புட்டு சாப்பாடுகளை நிப்பாட்டுங்க சரி அது நீங்கள் சொல்லாருங்க நான் தான் சொல்றேன் மூணு என்ன சாப்பிடுறீங்க போட்டு கொடுக்குறேன் மக்களை கணக்கு கதைக்கு இருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு
அதுதான்